நாம இந்த நிலையில தான் இருக்கிறோம். ஆபத்தை விலை கொடுத்து வாங்கிட்டு இருக்கீங்க. உங்க மதிப்பெண் என்ன தெரியுமா? பெரிய பூஜ்யம். கடைசி வரைக்கும் மதிப்பில்லாத மனிதர்களா தான் வாழ முடியுமா என்ன? வாழணுன்ற ஆர்வம் சுத்தமா கிடையாது உங்களுக்கு. இந்த நிலையில இருந்தா சாயப்பா உங்க மேல இறக்கப்பட மாட்டாரு. முன்னேறுவதற்கு உண்டான முயற்சிகளை எடுக்கல இப்ப வரைக்கும். இவங்களை வச்சு நீங்க சிறப்பான மனிதர்கள் நினைச்சு உங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க. வாய்ப்புகள் மறுக்கப்படுவதற்கான காரணம் இவை. மறைக்கப்பட்ட ஒன்று உங்க முன்னாடி வர வரைக்கும் வெளிச்சம் கிடையாது. புரிந்து கொண்டால் சொர்க்கமே. சைராம். என் உயிரின் உயிரானவர்களே, இன்னைக்கு காலையில் கொடுத்த ஆடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம், எந்த ஒரு விஷயத்தையும் நிறுத்தாம செஞ்சா மட்டும்தான் கடவுள் உங்களுக்கு உதவி செய்வார், வேலை செய்வார் அப்படின்னு. அதை ஒரு சாய்ராம் ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாங்க. 100க்கு 100 உண்மை. நாம் முன்னேற்றத்துக்கு போகாமலே நம்ம மனசில் ஒரு பெரிய தடையை விதைச்சோம். அதனால தான் நம்மளால் எதையுமே செய்ய முடியல. நாம் எதுவுமே செய்ய முடியல அப்படின்றதால தான் கடவுளும் எதுவுமே செய்யாமல் கையை கட்டி வேடிக்கை பார்த்தாரு அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளோ பெரிய அற்புதமான வார்த்தை இல்லை இந்த வார்த்தை? யார் யாருக்கெல்லாம் கடவுள் உதவி செய்யலையோ அவங்களுக்கெல்லாம் அந்த சாய்ராமோட பதில் ரொம்ப சூப்பராக நல்ல ஒரு புரிதலோட உங்கள் ஆழ் மனசில் கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வாழ சொன்னால் வாழ முடியாதுன்னு கங்கணம் கட்டி நாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு வாழைப்பழத்தை உரிச்சு வாயில் வைக்கணுன்ற ரேஞ்சில் நாம் இங்கே இருக்கோம். ஸோ எல்லா விஷயத்துக்கும் ஒரு பெரிய தடையை நாம் விரிச்சிட்டோம். அந்த தடையிலேயே நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம். உண்மையிலே சொல்கிறேன். அடுத்த நிமிஷம் நமக்கு என்னைக்கு வாழணும் நினைக்கிறோமோ அன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும். அந்த அடுத்த நிமிஷம் எப்படி இருக்கணுன்றது தான் முக்கியம். உங்கள் வாழ்க்கையில் பெருசாக ஒரு பிரச்சனைகள் வரப்போகுது, இந்த நேரத்தில் ஒன்று நீ காப்பாற்றிக்கோ அப்படின்னா அன்னைக்கு நம்மளை ரொம்ப அருமையாக காப்பாற்றிப்போம். அப்போ நாம் ஏன் இப்போ காப்பாற்றிக்கணும்? நமக்கு என்ன பிரச்சனை? நம்ம பாட்டுக்கும் ப்ராப்ளம் இல்லாமல் போயிட்டு தானே இருக்குது. வெளியில் சும்மா சொல்லிக்கலாம் எனக்கு பிரச்சனை இருக்குதுன்னு. வெளியில் சும்மா சொல்லிக்கலாம் பிரச்சனை இருக்குதுன்னு. அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ எனக்கு ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்கிறீங்களா? ஆனால் ப்ராப்ளம் இருந்தும் நான் ஃபீல் பண்ணிட்டு தானே இருக்கேன். வாழ்க்கையில் வாழ முடியாத அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு தானே இருக்கேன். அப்புறம் எப்படி நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு என்ன நீங்கள் கேள்வி கேட்கலாம். அதுக்கும் பதில் சொல்கிறேன். இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு காரணத்துக்காக மட்டுமே அமையுது. இதனால் உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லை. உண்மையிலேயே என்னைக்கு இதனுடைய ப்ராப்ளத்தோட தாக்கம் அதிகமாக இருக்குதோ அன்னைக்கு நம்மளுடைய அத்தனை வழிகளும் ஆட்டோமேட்டிக்காக திறந்துடும். அப்போ அந்த நாள் வரைக்கும் காத்திருக்கணுமா? இல்லை, இப்போவே அதற்கு உண்டான வழிகளை தேடி கண்டுபிடிச்சு நாம் அதில் பயணம் செய்கிறோமா? இதுதான் முக்கியமான விஷயம். அப்போ இந்த சாய்ராமுடைய பதிலை பாருங்க. முன்னேற்றம் அப்படின்ற ஒரு விஷயத்தையே நம்ம பின்னாடி வச்சிட்டோம். அது கிடக்குது போ, அப்புறம் பார்த்துக்கலாம் என்ன ஆகிட போகுது அப்படின்னு நாம் முன்னேறாமல் இருக்கிறதுக்கு நமக்குன்னு ஒரு 10-15 பேர் இருப்பாங்க நம்ம கூட இருக்கிறவங்க. அவங்கள உதாரணத்தை வச்சுப்போம். நமக்கு மேலே இருக்கிறவங்கள பொறாமையோட லிஸ்ட்டில் வச்சுப்போம்.
நமக்கு கீழே இருக்கிறவங்களோட அவங்களோட நம்ம பெஸ்ட்டுன்னு வச்சுப்போம். ஸோ இந்த மாதிரி உருப்படி இல்லாத எண்ணத்தை திரும்ப திரும்ப உருவாக்கி அதன்படி நாம் வாழ ஆரம்பிச்சிட்டோம். இதுதான் பிரச்சனையே. இங்கே எத்தனை நாள் வாழ்ந்துட முடியும்? ஒரு நாள் முடிவுக்கு வரும். அந்த முடிவுக்கு வரக்கூடியது நமக்கு நல்ல வாழ்க்கையை முடிச்சோன்ற தாட்ல இருக்கணும். முடிவுக்கு எப்படியா இருந்தாலும் வந்துடும். ஆனால் முடிவுக்கு வரக்கூடிய விஷயம் நல்லபடியாக அமையணுன்ற. அப்போ நல்லபடியாக அமையணும்னா இப்போவே அதற்கு உண்டான வழிகளை பாருங்கன்ற. கடவுள் துணை நிற்கிறாரு, அன்பே சாய் குடும்பம் துணை நிற்குது. இதை தாண்டி என்ன உதவிகள் உங்களுக்கு தேவை? கமெண்ட் பண்ணுங்க. என்னதான் உங்களுக்கு பிரச்சனை? ஏன் முன்னேறாம இருக்கீங்க? முன்னேறுவதற்கு எது தடையா இருக்குது? உங்களால் பதில் சொல்ல முடிஞ்சதுன்னா அடுத்த இடத்துக்கு நீங்க போவீங்கன்னு அர்த்தம். பதில் சொல்ல முடியலன்னா இந்த இடத்த தாண்டதே ரொம்ப கஷ்டம்னு அர்த்தம். இந்த இடத்த தாண்டினாதான் அடுத்த இடத்துல இன்னும் ஒரு அனுபவம் பிறக்கும். அந்த அனுபவத்தை நீங்க ஃபேஸ் பண்ணி அதை சமாளித்து அடுத்த இடத்துக்கு போக முடியும். இது மாதிரி 10-15 அடிகள் இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். இப்போ இதே இடத்துல இருந்தால் ரிலாக்ஸேஷன் நிச்சயமாக இருக்காது. அதை நீங்கள் ஒரு காரணமாக வச்சு அதே இடத்துல இருப்பதற்கு வேணால் அது பயன்படும். அதாவது ஸ்கூல் படிக்கும்போது நம்ம பேரண்ட்ஸ் நம்ம அடிக்கிற பேரண்ட்ஸாக இருந்தாங்கன்னா நம்ம தப்பு பண்ணுறோமே அடி விடுமேன்னு நம்ம நினைப்போம். ஆனால் அடி விழுந்தாலும் பரவாயில்ல, தப்பு பண்ணுறது எனக்கு பிடிக்கும்னு நினச்சி தப்பு பண்ணக்கூடிய குழந்தைங்கள நானும் ஒருத்தன். அப்போது என்ன மீறி போனால் அடிதானே கிடைக்கும்? மீறி போனால் அடிதானே கிடைக்கும். அது வரைக்கும் நம்ம என்ன விளையாட்டுத்தனம் வேணாலும் பண்ணலாம். மார்க் கம்மியாயிடுச்சுன்னா அடி விடும், கரெக்டு. அப்போ மார்க் அதிகமாக ஆகணும்னா நான் தினமும் படிக்கணும். தினமும் படித்து நல்ல மார்க் வாங்கி அடி வாங்காமல் இருக்கலாம். இது ஒரு வழி. இன்னொன்று, தினமும் படிக்கிறது போரிங்கு. விளையாடுறதுல இருக்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்ட்டு படிக்கிறதுல இருக்குமா? இருக்காது. அப்போ அடி விடுமே. அது மார்க் வரும்போது தானே. தினமும் எக்ஸாம் வைக்கிறாங்க. நான் சொல்கிறது தமிழ் மீடியம். இப்போ தினமும் எக்ஸாம் இங்கிலீஷ் மீடியத்தில் சொல்கிறேன். நான் படித்தது பக்கா தமிழ் மீடியம். காலாண்டு, அரையாண்டு, முழாண்டு இவ்வளோதான் தெரியும். கோட்டேலியும் தெரியாது, ஆஃப் ஏலி பேரெல்லாம் தெரியாது. காலாண்டு தேர்வு, அரையாண்டு தேர்வு, முழாண்டு தேர்வு. ஸோ ஐ எம் டோட்டலி ஃப்ரீடம், ஃப்ரீ பேர்டு. அப்போ காலாண்டு தேர்வு எக்ஸாம் வந்ததுக்கப்புறம் தான் சார் அடிப்பார். என்னடா மார்க்கு, சிங்கிள் டிஜிட் மார்க்கு, நீங்களாம் தேர்வியாடான்னு சொல்லி 2 சாத்துவார். அப்போ அது மாதிரி நம்ம ஆகிட்டோம். என்னைக்காவது ஒரு நாள் அடிவிட போகுது, விழுந்துட்டு போகுது விட. ஆனால் இப்படி சும்மா இருக்கிறது எவ்வளோ நல்லா இருக்குது. 4 பேரை பற்றி ஏதாவது தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறது எவ்வளோ ஃபன்னாக இருக்குது, எவ்வளோ ஜாலியாக இருக்குது. அடுத்தவனை குறை சொல்லி பேசும்போது டைம் போகிறதே தெரிலப்பா. ஸோ அந்த மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்துட்டோம். எந்த மைண்ட் செட்டுக்கு? உருப்படியே ஆக மாட்டேன்ற மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்துட்டோம். அப்பப்போ கடவுளை பார்க்கும்போது, சாயப்பாவை பார்க்கும்போது, கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்கும் போது, சாயப்பா என்னை காப்பாற்று, எனக்கோட பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீரு, என் கர்மாவை தீரு, எனக்கு நடக்கிறது அத்தனையும் நல்லபடியாக நடக்கணும், கடவுளே உன்னையே நம்பியிருக்க அப்படின்னு சொல்லி, நல்லா புரிஞ்சுக்கோங்க, அப்படின்னு சொல்லி அந்த முழுசாக கூட சாமி கும்பிட மாட்டோம். சொல்லி முடித்த உடனே திரும்பி நாம் நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். உடனே ஃபோன் எடுப்போம், வாட்ஸ்அப் போவோம். அப்படியே நடந்துக்கிட்டே உட்கார்றதுக்கு கூட நேரம் இருக்காது. அப்படியே ஃபோனை பார்த்துக்கிட்டு
என்னென்னலாம் வாட்ஸ்அப் வந்திருக்குது, அது ஒன்றும் வந்திருக்காது, உருப்படியாக ஒன்றும் வந்திருக்காது. சில பேர் குட் மார்னிங் அனுப்புவாங்க, சில பேர் குட் ஆஃப்டர்நூன் அனுப்புவாங்க, சில பேர் ஏதாவது வந்து ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் அனுப்புவாங்க. அந்த ஃபார்வர்ட் மெசேஜ் எல்லாமே வாழ்க்கையில் உருப்படி இல்லாத ஃபார்வர்ட் மெசேஜஸ் தான் இருக்கும். இங்கே அது நடந்தது, அங்கே அது நடந்தது, இங்கே அரசியல் கட்சி தலைவர் இப்படி பேசினார், இங்கே ஒரு பெரிய போராட்டம் நடந்தது, அது அது கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும். அதை நாம் ஒரு 10 பேருக்கு அனுப்புவோம். ஸோ இந்த விஷயத்தை தாண்டி வேற எந்த விஷயத்தையுமே நம்ம கொண்டு வரல. நான் சொன்னது எந்த அளவுக்கு உண்மை, எதெல்லாம் உங்களுக்கு நடக்குதுன்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. ஒருவேளை நான் வந்து தப்பாக சொல்லிடுவோனோன்னு எனக்குள்ள ஒரு அச்சம். அன்பே சாய் குடும்பத்தை எப்படி நீங்கள் அப்படி சொல்லலாம்? நாங்களாம் எல்லாம் தெளிவாக இருக்கும் தெரியுமா? முன்னேற்ற பாதையில் போகிறத தாண்டி வேற எதையுமே நாங்கள் யோசிக்கிறது இல்லை, எந்த கவலையும் படுறதில்ல, யாரை பற்றியும் எதையும் பேசுறதில்லை. நீங்கள் என்னடா இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்கன்னு நீங்கள் என்ன திட்டிடக்கூடாது. நான் சொன்னதெல்லாம் உண்மையாக இருந்தால் ஆமாம் சாய்ராம் போடுங்க. இல்லை நீங்கள் சொன்னதெல்லாம் இல்லை, அப்படிலாம் இல்லைன்னா அப்படியெல்லாம் இல்லைன்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமாம் சாய்ராம் சொன்னால் எனக்கு சந்தோஷம் இல்லை, அப்படி இல்லை சாய்ராம் சொன்னால் தான் எனக்கு சந்தோஷம். ஓகே, நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க நம்ம அன்பே சாயில் சொன்ன மாதிரி எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்காங்க. எப்படி பர்ஃபெக்டாக இருக்காங்க? ஒரு முன்னேற்ற பாதையில் தான் ஒரு நிமிஷமும் அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ வந்து இதை பற்றி நம்ம ஒரி பண்ண வேண்டாம், நம்ம அடுத்த இடத்துக்கு போகிறதுக்கு உண்டான ஒரு பேச்சுக்களை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு போகலாம். எனக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறது தானே நம்ம ஆசைப்படுறோம். ஸோ அடுத்த ஸ்டேஜுக்கு போனால் தான் சாயப்பாவோட ஆசையும் கூட. அப்போது இந்த மாதிரி விஷயங்களை சொல்லும்போது தான் உங்களுக்கு நம்ம எந்த ஸ்டேஜில் நிற்கிறோன்றது தெரியும். ஸோ ஒன்று தான், அடுத்தவனை பற்றி பேசுறது, அடுத்தவனை பற்றி குறை சொல்கிறது, எனக்கு எதுவுமே நடக்கலைன்னு சாயப்பா கிட்ட பேசுறது. ஸோ இப்படி இருக்கிறது ஒரே ஸ்டேஜ். அதுதான் இத்தனை வருஷம் பண்ணிங்க. இதெல்லாம் இல்லைப்பா, கொஞ்சம் நான் மாறிட்டேன், கொஞ்சம் இல்லை, கொஞ்சன்றது உங்களுக்கு அது கொஞ்சமாக இருக்கும், நான் நிறைய மாறிட்டேன் அப்படின்றவங்க அடுத்த ஸ்டேஜில் இருக்குன்னு சொல்லுங்கள். ஏ ஸ்டேஜ், பி ஸ்டேஜ். ஏ ஸ்டேஜ்ன்றது அதே ஸ்டேஜ், பி ஸ்டேஜ் அப்படின்றது இல்லை, அதில் இருந்து 80% நான் வந்து சேஞ்ச் ஆகிட்டேன். இப்போ வந்து யாரை பற்றியும் குறை பேசுறது இல்லை, எனக்கு தெரியுது என்னுடைய ஒரு அடியும் முன்னேற்றத்தில் தான் போகுதுன்னு. நேற்றை விட இன்னைக்கு நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், ரொம்ப நம்பிக்கையாக இருக்கேன், எனக்கு கோபமே வரலை அப்படின்றது பி ஸ்டேஜ். ஸோ நீங்கள் ஏ ஸ்டேஜா இல்லை பி ஸ்டேஜான்னு சொல்லுங்கள். எல்லாரும் ஏ ஸ்டேஜ்னு சொல்லி தயவு செய்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு கஷ்டத்தை கொடுத்துட வேண்டான்னு சாயப்பா கிட்ட நான் ப்ரே பண்ணிக்கிறேன். உங்களோட ஓன் ஒப்பீனியன் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ நம்ம பி ஸ்டேஜுக்கு போயிட்டோமா இல்லை ஏ ஸ்டேஜுக்கு போயிட்டோமா? அப்போது ஏ ஸ்டேஜில் இருந்து பி ஸ்டேஜுக்கு போகணுன்னு நினைக்கிறவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைப்பா எனக்கு இதுவே ரொம்ப சேஃபாக இருக்குது, ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நான் மிச்ச மீதிய வாழ்க்கையை ஓட்டிடுறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, சாயப்பா வந்து எனக்கு பி ஸ்டேஜுக்கு கொண்டு போக வேண்டாம், நான் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்து அடுத்த அடி எடுத்து வைக்கணுன்ற விருப்பப்படலை, அதனால சாயப்பாவுக்கு அது வேலை வேண்டான்னு சொல்லி சாயப்பா கிட்ட நீங்கள் பேசிக்கோங்க. எதுவும் சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம் நீங்கள். ஏன்னா நடக்கிறத தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா இங்கே பொறுத்த வரைக்கும் எனக்கு நீங்கள் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் ஆடியோ அனுப்புறீங்க இல்லையா, அதை வச்சு தான் நான் ஆடியோவே கொடுக்குறேன். ஸோ எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது, எதுவுமே கடவுள் கையில் இல்லை. அது சில பேர் சொல்கிறாங்க கடவுள் கையில் இருக்குது, கடவுள் கையில் இருக்குது, கடவுள் கையில் இருக்குது. என்ன கடவுள் கையில் இருக்குது? சரி, கடவுள் கையில் இருக்குதுன்னா ஏன் அவர் கொடுக்கல நீங்கள் கேட்ட வாழ்க்கையை? அப்போ அவர் கையில் இல்லைன்னு புரியுதா? அவர் கையில் இருந்தால் கொடுத்துருப்பார். இப்போ உங்கள் கையில் ஒரு பொருள் இருக்குது, நான் கேட்குறேன், நீங்கள் கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா? உங்ககிட்ட இருக்கிற பொருளை தான் நான் கேட்குறேன், இல்லாததை நான் கேட்கல. நீங்கள் கொடுத்தா குறைஞ்சி போயிடவும் மாட்டீங்க. நீங்கள் கொடுத்தா அது எனக்கு வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்குது. சரி, நீங்கள் கொடுத்தா குறைஞ்சி போகிறது இல்லை. அப்போது ஏன் நீங்கள் கொடுக்கல? அப்போ உங்கள் கையில் ஒன்றும் இல்லையா? ஆமாம், உங்கள் கையில் ஒன்றும் இல்லை. அப்போ யாரோட கையில் இருக்குது? ஒன்று உங்கள் கையில் இருக்கணும், இல்லை என் கையில் இருக்கணும். ஏன்னா நான் கேட்டது ஒன்று உங்ககிட்ட இருக்கும், இல்லை என்கிட்ட இருக்கும். அப்போ உங்ககிட்ட இல்லை அப்படின்னா
என்கிட்ட இருக்குதுன்னு அர்த்தம். நீங்கள் கொடுக்கலன்னா அப்போ என்கிட்ட தான் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ நான் ஏன் கேட்குறேன்னு தெரியுமா? அதுவும் முக்கியம். இங்கே பாருங்கள், ஒரு ஆடியோவை சந்தேகம் வந்துச்சுன்னா திரும்பவும் முன்னாடி எங்கே இருந்து விட்டீங்களோ எகைன் கேளுங்க. 2 பேர் இருக்காங்க. அந்த 2 பேரில் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்குறேன், அது உங்ககிட்ட இருக்குது, அந்த நினப்பில் வரேன், அந்த நம்பிக்கையில் வரேன். நான் உங்ககிட்ட கேட்குறேன், நீங்கள் என்கிட்ட கொடுக்கல. அப்போது அந்த பொருள் ஒன்று உங்ககிட்ட இருக்கணும், இல்லாட்டி என்கிட்ட இருக்கணும். அப்போ உங்ககிட்ட இல்லைன்னா என்கிட்ட இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ நான் ஏன் கேட்குறேன்னா, எனக்கு நீங்கள் ஏற்கனவே கொடுத்தது மறந்து போயிடுச்சு. நான் கொஞ்சம் அம்னீஷாவில் இருந்துட்டேன், என்னோட நினைவுகள் எல்லாம் மறந்து போயிடுச்சு. அப்போது என்கிட்ட இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன், சரிப்பா எங்கப்பா இருக்குதுன்னு சொல்லி தேடி பார்க்கும்போது என்கிட்ட அது இருக்குது. உடனே நான் சொல்லுவேன், நீங்கள் கொடுத்தது என்கிட்ட இருக்குது, நன்றி, சாரி அப்படின்னு. இப்போ கடவுளோட கையில் உங்கள் வாழ்க்கை இல்லை, உங்களுடைய கையில் உங்கள் வாழ்க்கை இருக்குது. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எப்படி எல்லாம் சரி பண்ணுறீங்களோ அதற்கு தகுந்த பதிலை தான் அவர் கொடுப்பாரு. ஓகேவா? ஒரு முதலாளி இருக்காரு, ஒரு தொழிலாளி இருக்காரு. அப்போ தொழிலாளியோடைய டியூட்டி என்னன்னா, வேலை செஞ்சால் முதலாளி சம்பளத்தை கொடுப்பாரு. வேலை செய்யலைன்னா சம்பளத்தை அவர் எப்படி கொடுப்பாரு? சம்பளம் கொடுக்க வேண்டியது தான் அவர் வேலை, வேலை செய்ய வேண்டியது உங்கள் வேலை. அப்போ நீங்கள் எந்த மாதிரி கான்செப்டுக்குள்ளே போகிறீங்கன்னா, நான் கேட்டதெல்லாம் நீ கொடுக்கணும் அப்படின்னு. ஏற்கனவே கடவுள் ஒட்டு மொத்தமாக கொடுத்தாச்சு, திரும்ப திரும்ப கேட்டால் அவர்கிட்ட ஒன்றுமே இல்லை. அப்போ அவருடைய அனுகிரகத்தோட அவர் ஏற்கனவே கொடுத்ததை நீங்கள் வாங்கணும், இவ்வளோதான் விஷயம். ஏற்கனவே ஒரு விஷயம் இங்கே இருக்குது, அது மறைத்து வைக்கப்பட்டு உள்ளது. ஓகேவா? மறைச்சு வைக்கப்பட்டது. அந்த மறைக்க வைக்கப்பட்டது எப்போ உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, நீங்கள் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய திறமையையும் நம்பிக்கையையும் அறிவையும் பயன்படுத்தி வாழ்க்கையில் வாழ ஆரம்பிக்கும் போது தான் மறைத்து வைக்கப்பட்ட ஆசீர்வாதமாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் கேட்குறதா இருக்கட்டும், அது உங்கள் கையில் கிடைக்கும். புரியுதா? இப்போது நீங்கள் சாயப்பாவை டிஸ்டர்ப் பண்ணுவீங்களா, டிஸ்டர்ப் பண்ண மாட்டிங்களா? இப்போ சாயப்பா கிட்ட போய் புலம்புவீங்களா, புலம்ப மாட்டிங்களா? ஏன்னா ஏற்கனவே எனக்கு கிடைச்சிடுச்சு, அது சாயப்பாவில் மறைச்சு வைக்கப்பட்டதுன்னு கூட எடுத்துக்கோங்க, இல்லை நாம் மறந்துட்டோன்னு கூட நினச்சிக்கோங்க. அப்போ அது கிடைக்கணும்னா நாம் அடுத்த அடியை எடுத்து வைக்கணும்னு அர்த்தம். அப்போ இந்த அடியில் இருக்கக்கூடிய அத்தனையையும் தாண்டி தான் அடுத்த அடி எடுத்து வைக்க முடியும். 10 மலை இருக்குதுன்னா ஒரு மலையாக ஏறி இறங்கணும்னா முதல் மலையை ஏறி இறங்கி அடுத்த மலைக்கு ஏறணும். அப்போ மலை ஏறக்கூடிய அது எவ்வளோ நேரம் ஆகும்னு சில பேர் கேட்பாங்க. இப்போ இந்த மலையை எத்தனை நாளில் ஏறி 2வது மலைக்கு போகலான்னா அது நீ நடக்கிறத பொறுத்து. நீ நடக்கிறத பொறுத்து தான் அது டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ண முடியும். நான் 4 கிலோமீட்டரை 40 நிமிஷத்தில் நடக்கிறேன். அதாவது 5000 ஸ்டெப்ஸ் காலையில் வாக்கிங் போகும்போது அதை நான் 40 நிமிஷத்துக்கு நடக்கிறேன். அப்போது 4000 ஸ்டெப்புக்கு 40 நிமிஷம் தான் ஜென்ரலாக நடப்பாங்க. அப்போ நான் 1000 அடி அதிகமாக நடக்கிறேன்னா அது என்னுடைய விருப்பத்தை பொறுத்து, என்னுடைய ஆரோக்கியத்தை பொறுத்து, என்னுடைய ஆர்வத்தை பொறுத்து. அப்போ உங்கள் ஆர்வம் எப்படிப்பட்டதோ அதை பொறுத்து நீங்கள் ஒரு மலையை எடுத்து இன்னொரு மலைக்கு போகலாம். இல்லை ஒரு நாளைக்கு ஒரு 5 மணி நேரம் தூங்குறீங்க, ஓகே வெல் போயிடலாம். நீங்கள் ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் தூங்குனீங்கன்னா அப்போ இந்த மலையில் இருந்து அந்த மலையை
கடந்து அடுத்த மலைக்கு போகிறதுக்கு லேட் ஆகுமா ஆகாதா? அப்போது ஒரு மனுஷனுக்கும் கடவுள் சொல்கிறாரு 5 மணி நேரம் தூங்கு, மீதி ஒரு எல்லாமே உதாரணத்துக்கு சொல்கிறேன், 5 மணி நேரம் தூங்கு, மீதி இருக்கிற தூரத்தை மலையில் கடந்துடு, நான் உன் கூட இருக்கேன், நான் உனக்கு துணையாக இருக்கேன், நான் உனக்கு வழிகாட்டியாக இருக்கேன். இதுதான் கடவுளுடைய முக்கியமான ஒரு பங்கு ஒவ்வொரு மனுஷனோட வாழ்க்கையிலையும். கடவுள் உங்களை தூக்கிட்டு போய் விட மாட்டார். நீ இந்த மலையை ஏறி இறங்கு, நான் உனக்கு துணை நிற்பேன், இவ்வளோதான். நான் உனக்கு உதவி செய்வேன், இவ்வளோதான். அப்போ 10 மணி நேரம் தூங்கிட்டு 15 மணி நேரம் தூங்கிட்டு நான் இன்னும் எப்படா இந்த மலையை கடப்பேன்னா யார் தப்பு? உங்க தப்பு தானே. அப்போ நேரத்தையும் காலத்தையும் வீணாக்காம எல்லாத்தையும் பயன்படுத்தினா நாம அந்த மலையை தாண்டிடுவோமா? இதே தான் வாழ்க்கையிலையும். மலையை தாண்டது எவ்வளோ சிரமத்தை கொடுக்குமோ அதே போல அந்த சிரமத்தை பார்க்காம நீங்க கடந்துடுங்க. ஸோ வாழ்க்கையில் துன்பங்களை பார்க்காம ஒரு இலக்கை நோக்கி நீங்க போங்க. அந்த தெளிவு உங்களுக்கு இருக்கும்போது நீங்க வரலாற்று சாதனை கூட படைக்கலாம். இன்னொன்று சொல்லிட்டா, வயசான ஒரு சாய்ராம், அது ஏஜ் சரியா தெரியல, ஐ திங்க் ஒரு 60 or 70+ இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க சொன்னது ஒன்றே ஒன்று தான், வாழ்க்கையில் எதுவுமே இல்லைப்பா, வேலை செய்கிற இடத்துலையும் என்னை நிறுத்திட்டாங்க, உனக்கு வயசாயிடுச்சு, கண்ணு சரியாக தெரியல, அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டாங்க. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ தான் சரி ஓகே, சாப்பாடு பொட்டலம் செஞ்சு எனக்கு கொஞ்சம் சாப்பாடெல்லாம் செய்ய தெரியும். சும்மா ஒரு நம்ம ஏற்கனவே அன்பே சாயிலே சொல்லியிருந்தோம், அது அடிக்கடி நம்ம சொல்கிறோம் இல்லையா, அவங்களுக்கு அந்த பாயிண்ட்டு சாயப்பா அதான் சொல்கிறேனே, ஒரு சாய்ராமுக்கும் ஒரு 30 நிமிஷத்தில் கிட்டத்தட்ட அது எத்தனை பேர் அந்த ஆடியோவை கேட்குறாங்களோ அத்தனை பேருக்கும் ஒரு வார்த்தைகள் டக்குன்னு போயிடுது. இன்னும் இந்த தம்பி சாப்பாடு எல்லாம் செஞ்சு விற்க சொல்லுது, எத்தனையோ கடை இருக்குது, எத்தனையோ ஹோட்டல்ஸ் இருக்குது, இப்போ போய் நம்ம சாப்பாடு பொட்டலத்தை எப்படி விற்க முடியும்? சரி, அது தம்பி சொல்லுது ஏதோ அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கம்மல் இருக்கு இல்லையா, காதில் போட்ட கம்மல், அதை பேங்க்கில் போய் அடமானம் வச்சு அதில் ஏதோ இருக்கிற காசை வச்சு அரிசி வாங்கி ஒரு அதுக்கு உண்டான சாப்பாடு தட்டெல்லாம் வாங்கி, சாரி இலை, ஆமாம் ஒரு பேப்பரு, அதில் இலை போட்டு நல்லா மொத்தம் ஒரு 10 பாக்கெட் வச்சாங்களாம், வீட்டுக்கு முன்னாடி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அன்னைக்கு சாப்பாடு எதுவுமே போல, ரொம்ப மனசு உடஞ்சி போயிட்டாங்க. மறுபடியும் அன்பே சாய் ஆடியோவை நைட்டு 8 மணிக்கு ஆடியோவை கேட்டு அதில் ஒரு வார்த்தை, முதல் முயற்சி தோல்வினா 2வது முயற்சியில் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும், நீங்கள் சாய்ப்பாவை நம்பி பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே கொஞ்சம் அறிவையும் பயன்படுத்துங்க. நம்ம நிறைய சொல்லுவோம், புத்தி சொல்கிறதையும் பயன்படுத்துங்க, புத்தி சொல்கிறதை கேளுங்கன்னு அந்த ஆடியோவில் நீங்கள் சொன்னீங்க தம்பி, அது உங்களுக்கு மறந்துருக்கும். அப்போ தான் சொன்னேன், புத்தி என்ன சொல்லுது அப்படின்னு யோசித்தேன். புத்தி சொல்லுச்சு, நீ இந்த சந்துக்குள்ளே உன் வீட்டுக்கு முன்னாடி கடையை போட்டா யார் வருவாங்க, அதனால் தெரு முக்குக்கு போயிடு அப்படின்னு ரொம்ப க்யூட்டாக பேசுனாங்க. முக்குக்கு போயிடு, முக்கில் போய் கடை போடு அப்படின்னு. அடுத்த நாள் அந்த சாப்பாடு என்னால் கொஞ்சம் தான் சாப்பிட முடிஞ்சுது, அக்கம் பக்கம் வீட்டுக்கு கொடுத்தேன், சூப்பராக இருக்குது, என்ன விற்கலையா அப்படின்னாங்க. இதெல்லாம் விற்காதம்மா, வேறு பக்கம் வேலைக்கு போயிடுங்க, யார் வாங்குறாங்க, சாப்பாடு நல்லா தான் செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்னதில் இருக்கிற நல்லதை மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன், சாப்பாடு நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குதுன்னு. அடுத்த நாள் நேராக கிளம்பிட்டேன், ஒரு பெஞ்சை எடுத்துக்கிட்டு ஒரு சேர் எடுத்துக்கிட்டு போய் உக்காந்த. 12 மணிக்கு போய் உக்காந்த. முதல்ல சுற்றி அப்படியே பார்த்துட்டு போனாங்க. ஒரு 10 பொட்டலம் போட்டேன், சாப்பாடு பொட்டலம், தக்காளி சாப்பாடு 5, தயிர் சாப்பாடு 5ன்னு.
சாப்பாடோட விலை வந்து ஒரு சாப்பாடு விலை வந்து 40 ரூபா. என்னம்மா என்ன எப்போ நல்லா இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டாங்க. நல்லா இருக்குங்க, சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு நான் சொன்னேன். வாங்கினாங்க. அன்னைக்கு வந்து 1 மணி நேரத்திலேயே 12 மணிக்கு போய் கடை போட்டிருக்காங்க. 1 மணிக்குள்ளே சாப்பாடு தீர்ந்துடுச்சு. ஸோ இப்படி டெவலப் பண்ணி இன்னைக்கு அந்த இன்னொரு வேற ஒரு இடத்துல போயிட்டு ஒரு இட்லி சுட்டு காலையில் நைட்டு இட்லி, மதியானம் இந்த மாதிரி சாப்பாடு. ஒரு நாளைக்கு அந்த அம்மா சம்பாதிக்கிற எவ்வளோ தெரியுங்களா? 2000 ரூபாய். 2000 ரூபாய்க்கு வந்து வியாபாரம் நடக்குது. ஸோ எப்படி நடக்குது நீங்கள் சொல்லுங்கள். அந்த அம்மாவை விட நீங்கள் குறைஞ்சி போயிட்டீங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. வயசான அம்மா, அந்த அம்மாவோட நம்ம குறைஞ்சி போயிட்டோமா, இல்லை அந்த அம்மாவை தாண்டி இங்கே யாராவது கஷ்டப்பட்டு இருக்கோமா? யோசிச்சு பாருங்க சாய்ராம், யோசிச்சு பாருங்க. ஏன் நம்ம இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கோம்னா, யாரையாவது காரணத்தை சொல்லி சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கோம். காரணம் சொல்றது தான் உங்க வாழ்க்கைன்னா, அப்போ எதுக்கு பிறவி எடுக்கணும்? அப்போ கடவுள் தப்பா படைச்சிட்டாரா நம்மளை? அப்போ அந்த பாட்டியோட அந்த முன்னேற்ற பாதையை கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்கும்போது, நான் யோசித்தேன், என்ன போடுறாங்க. எனக்கு நானே ரொம்ப தலை குடிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. ஏன்னா நம்ம இன்னமும் சரி பண்ணணும், இன்னமும் சரி செய்யணும் அப்படின்ற தாட்டு. ஸோ ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு லெசன்ஸுங்க. இங்கே ஒரு மனுஷனும் ஒரு படிப்பை கொடுக்குறாங்க. அந்த படிப்பை நாம எந்த அளவுக்கு டீப்பா அழுத்த திருத்தமா படிக்கிறோமோ அந்த அளவுக்கு மனசுல ஒட்டும். சும்மா ஒரு 101 தடவை ஓம் சாய்ராம், 1001 தடவை ஓம் சாய்ராம். என்ன ஓம் சாய்ராம் எழுதுனா சாய்ப்பா வந்து எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துருவாரா? எனக்கு தெரியல, அதான் கேட்குறேன். ஓம் சாய்ராம் எழுதுறதால என்ன நடந்துற போது, என்ன நடந்துருச்சு? உங்கள் கடன்கள் அத்தனையும் நீங்கள் 1001 தடவை ஓம் சாய்ராம் எழுதுனதால சாய்ப்பா வந்து அடைச்சிட்டாரன்னு? உங்கள் உழைப்பும் உங்கள் முயற்சியும் இல்லாமல் இங்கே எதுவும் நடக்காது, நடக்க விட மாட்டாரு. அவர் என்னைக்குமே தன்னோட குழந்தைங்களை சோம்பேறிகளாக இருக்கக்கூடாது. அதில் அவர் தெளிவாக இருக்கார், புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நீங்கள் சரி பண்ணா எக்ஸலண்ட்டான வாழ்க்கை உங்களுக்கு அமோகமாக நடக்கும். ஆனால் இதையெல்லாம் விட்டுட்டா, திரும்ப திரும்ப சொல்கிறேன், இழப்புகள் ஜாஸ்தியாக இருக்கும், நிம்மதி இல்லாமல் போயிடும். ஒரு மனுஷனுக்கு நிம்மதி இல்லைன்னா அவன் அந்த நாட்டுக்கே ராஜாவாக இருந்தாலும் அவன் வாழ்கிற வாழ்க்கையே வேஸ்டாக போயிடும். ஸோ நிம்மதி தான் முக்கியம். ஒரு நாளும் ஒவ்வொரு நாளும் நைட்டு தூங்கும்போது நிம்மதியாக தூங்குறோமா? தூக்கம் உங்கள் கண்களை சுகமாக்குதா? அது முக்கியம். நைட்டு பார்த்தாவே சில பேருக்கு நரக வேதனையாக இருக்கும். ஏன் தெரியுமா? ஏன் சொல்லுங்க? கவலைகள். ஏன் கவலை வருது? நாம சரியில்லை. என்னைக்கு நாம சரியில்லைன்னு ஒரு உண்மை உங்களுக்கு உரைக்குதோ அன்னைக்கு தான் எல்லாமே சரியா நடக்கும். இல்லை நான் சரியா இருக்கேன், என் கூட இருக்கிறவங்க சரியில்லை அப்படின்னா கடைசி வரைக்கும் நிம்மதியை இழந்து காணப்படுகிற மக்கள்ல நாமளும் ஒருத்தவன். புரிஞ்சுக்கோங்க, நம்ம வித்தியாசமான மனிதர்களா இருக்கணுன்றதுக்காக நம்ம போராடல. ஒரு மனுஷனா இப்படிதான் இருக்கணும். உன்னோட உழைப்பு, உன்னோட முயற்சி, உன்னோட கர்மாக்களை நீ அழிக்க நல்ல விஷயங்களை செய். அடுத்தவன் அப்படிதான் சொல்லுவான், அடுத்தவன் அப்படிதான் திட்டுவான், அடுத்தவன் திருந்த மாட்டான். அவன் கர்மா வேற, உன் கர்மா வேற. அவனையும் நீயும் கம்பேர் பண்ணவே கூடாது. ஒரு மோசமான மனுஷனை கம்பேர் பண்ணி நாம பெஸ்ட்னு நினைக்கிறது, அது எவ்வளவு பெரிய அசிங்கம் தெரியுமா? நல்லவர்கள் கூட கம்பேர் பண்ணுங்க. சே என்ன மனுஷன்ப்பா,
எப்படிப்பட்ட மனுஷன்ப்பா. நாம் ஏன்ப்பா அப்படி இருக்க மாட்டோம்? நிறைய பேரை நான் மீட் பண்ணுறேன், நிறைய பேரை மீட் பண்ணுறேன். இன்றைக்கி கூட நம்ம ஆஃபீஸ்க்கு ஒரு சாய்ராம் வந்திருந்தாங்க, கஸ்டமர் தான் வந்திருந்தாங்க. நான் மோஸ்ட்லி சிலரை கஸ்டமராக பார்ப்பேன், சிலரை என்னமோ ஒரு பூர்வ ஜென்ம ஒரு பந்தம் என்னமோ நம்மளை கொண்டு போகும். ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்கக்கிட்ட பேசும்போது அவங்கள பற்றியும் அவங்களோட ஃபாதரை பற்றியும் ஒரு பேச்சு நடக்கும்போது, அப்படிப்பட்ட ஒரு குடும்பம் இந்த ஜென்மத்தில் இந்த காலத்தில் இருக்குதா அப்படின்னு. அவர் தன்னுடைய தகப்பனை பற்றி அவங்க அப்பா பற்றி சொல்லும்போது அவர் கண்ணில் கண்ணீர். 91 இயர்ஸ் அவர் இறந்துருக்காங்க. ஸோ எப்படிப்பட்ட விஷயங்கள் நிறைய கற்றுக்குறோம், நிறைய நம்ம லிசனராக இருக்கணும். சும்மா எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டு இவங்க சரியில்லை அவங்க சரியில்லை இது எல்லாம் ஒரு பொழப்பான்னு கேட்குறேன். ஸோ என்ன சாதிக்க போகிறோம்? முட்டை மார்க்கு தான் வாங்க போகிறோம், முட்டை மார்க்கு தான் வாங்க போகிறோம். சொல்கிற கேட்டுக்கோங்க, 100 மார்க் வாங்கணுமா இல்லை முட்டை மார்க்கை வச்சுக்கிட்டு காலத்தை ஓட்டிடலாமா? மக்கு பசங்களாக இருந்துடணுமான்னு. விவரம் தெரியாத வயசில் மக்கு பசங்களாக இருந்தோம், விவரம் தெரியுது. ஸோ மக்கு பசங்களாக இருந்தால் மதிப்பு இல்லை. உண்மையிலேயே நமக்கு ஒன்றும் தெரியல, மூளையே இல்லைன்னா ஃபீல் பண்ண வேண்டாம். மூளை இருக்கு, மூளை இருக்கு, எல்லாருக்கும் மூளை இருக்கு. மனுஷனாக பிறந்த அத்தனை பேருக்கும் மூளை இருக்கு. வேற எது இருக்குதோ இல்லையோ மூளை இருக்கு. கடவுள் கொடுத்த மிகப்பெரிய அற்புத படைப்பே அந்த மூளை. கை இல்லாமல் கூட வாழ்ந்துடலாம், கால் இல்லாமல் வாழ்ந்துடலாம். ஆனால் மூளை இல்லாமல் யாரும் வாழ முடியாது. அதனால் மூளை நிச்சயமாக இருக்கு. சிந்திக்கக்கூடிய திறன் தான் இல்லாமல் இருக்கு. மூளைக்கு சரியாக வேலை கொடுக்கலன்னா மூளை என்னைக்கும் மந்தமாக போயிடும். மூளைக்கு வேலை கொடுத்தாதான் மூளை சுறுசுறுப்பாகும். மூளை சுறுசுறுப்பாக இருந்தால் தான் நாம் சுறுசுறுப்பாக இருப்போம். நாம் சுறுசுறுப்பாக இருந்தால் தான் ஒரு மதிப்புள்ள மனுஷனாக நாம் மாற முடியும். ஸோ அந்த இடத்துக்கு நீங்கள் வாங்க, வாழ்க்கையில் எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.